அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹு அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது. அவனுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் இங்கு நல்விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, நான் இப்பொழுது மன்னரை வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் முன் சற்று உரையாட வந்துள்ளேன். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் மனிதர்களுக்காக படைத்த இறைவன் மனிதனை படைத்ததின் காரணத்தை கூறும்போது, வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று கூறினான். இன்னொரு வசனத்தில், வாழ்வையும் மரணத்தையும் உங்களின் செயல்களால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக படைத்திருக்கிறேன் என்று கூறினார். இந்த உலக வாழ்வை சோதனை என்று கூறிய இறைவன் இந்த உலகில் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கும் அல்லது தீய செயல்களுக்கும் கூலி கொடுப்பதற்காக மர்மையை ஏற்படுத்தினான். அந்த மர்மை வாழ்க்கையை சந்திப்பதற்கு முன்னால் இவ்வுலகில் பிறந்த நபிமார்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை மன்னரை வாழ்க்கையை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மறுமையின் முதல் வீடு மன்னரை. அந்த மன்னரை வாழ்க்கையில் எவன் வெற்றி பெறுகிறானோ அவனே வெற்றி பெற்றவன் ஆவான். மன்னரை என்பது சொர்க்க சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும் என்றார்கள். மன்னரை வாழ்க்கையை நம்புவதும் அதில் கேள்வி கணக்கு கேட்பதும் வேதனை அல்லது அருள் புரியப்படும் என்றும் நம்புவதுதான் ஒரு முஃமினின் ஈமான் முன்வைப்பதும். அல்லாஹை யார் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்களுக்கு கூறுவதாக அல்லாஹ் 8வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் கூறுகிறான், இறைவனை மறுப்போரை அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து சுட்டெரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனிதனுடைய உயிர் பிரியும் நேரத்தில் மலக்குமார்கள் நற்செய்தி கூறுவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் எனது இறைவன் என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மலக்குமார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி கூறுவார்கள். இன்னும் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முஃமின் கப்ரில் வைக்கப்பட்டுடன் 2 மலக்குகள் வருவார்கள். ஒருவர் முன்கர், மற்றவர் நக்கீர். நீல நிற கண்ணும் கருப்பு நிற உடலும் இருக்கும். முஃமினுக்கு 3 கேள்வி கேட்கப்படும். உனது இறைவன் யார்? எனது இறைவன் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை காட்டி, இவர் யார்? இவர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனது மார்க்கம் என்ன? எனது மார்க்கம் இஸ்லாம். அதை நீ எவ்வாறு அறிந்தாய்? உன்னுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்தினேன் என்பார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், என்னுடைய அடியான் உண்மை கூறிவிட்டான், அவனுக்கு சொர்க்கத்தின் விரிப்புகளை விரியுங்கள், சொர்க்கத்தில் ஆடை அணியுங்கள், சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வையுங்கள் என்று கூறப்படும். அப்போது அவருடைய பார்வை எட்டும் அளவுக்கு விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நறுமணம் கொண்டு வரப்படும். நான் இதை என் குடும்பத்தாரிடம் சென்று சொல்லி வருகிறேன் என்று கேட்கும்போது, வேண்டாம், நீ புது மாப்பிள்ளை போல் தூங்கு என்று கூறப்படும். முஃமின்களுக்கு அங்கு நிம்மதியான நீண்ட தூக்கம் இருக்கும். அதே சமயம் மனம் போனபடி நிராகரிப்பாளருடன் கேள்வி கேட்டால், ஹாகா, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லோரும் நபி என்று கூறினார்கள், நானும் அவ்வாறே கூறினேன். அப்போது அவனுக்கு நரகத்தின் விரிப்புகளை விரித்து நரகத்தில் ஆடை அணிந்து நரகத்தின் வாசலை திறந்து வைத்து காலையும் மாலையும் நரகத்தில் வேதனை செய்யப்படும். மன்னரை மலர் படுக்கையாக நிம்மதியாக நீண்ட தூக்கம் தூங்குவதற்கு நாம் நம்மை சீர்திருத்தியே ஆக வேண்டும். மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தகவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.